கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மீகா அதிகாரம் 7 வசனம் 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தைகளின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை காணப்பண்ணுவார். மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அங்கிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு கொண்டு வர மோசேயை தலைவராக நியமித்து ஜனங்களை வழிநடத்தினார். அப்பொழுது ஜனங்களின் அவ்விசுவாசத்தினால் முறுமுறுப்பினால் அநேக தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கானான் தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக அதிசயங்களை காணப்பண்ணி அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் கை கொண்டவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அப்படியாகத்தான் நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதிசயத்தை காணப்பண்ணுவார். நாம் அநேக பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் நான் காணவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு நாம் காத்திருப்போமானால் முழு மனதோடு கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் முறுமுறுப்பில்லாமல் கஷ்டத்திலும் கர்த்தரை துதித்து நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ணுவார். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் கர்த்தர். ஆகவே ஒருபோதும் அவரை அவ்விசுவாசத்தோடு நோக்கி பார்க்காமல் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை காணப்பண்ணுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் தேவைகளோடு கஷ்டத்தோடு உமக்கு உண்மையாய் வாழ்கிற ஜனங்களை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். என்ன போராட்டத்தில் இருந்தாலும் அந்த போராட்டத்தை மாற்றி சமாதானத்தை கொடுக்க தேவன் நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்களை மாற்றி சமாதானத்தை காண்பிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் தேற்றி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.